மூவியை பார்க்க போறது கிடையாது, அனிமே தான் பார்க்க போறோம். எனக்கு அனிமேஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அனிமேஸ்லாம் நிறைய பார்ப்பேன். அந்த வகையில் இந்த வாரம் பார்க்க போறது த ரேங்கிங் ஆஃப் த கிங். நருட்டோ தான் நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நருட்டோன்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு இருக்க சேனலே நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. நருட்டோ மட்டும் ஒரு அனிமே கிடையாது, அதை தாண்டியும் நூத்துக்கணக்கான லட்சக்கணக்கான அனிமேஸ்லாம் இருக்கு. ஒவ்வொரு அனிமேஸும் ஒவ்வொரு சோல்ஸையும் அட்டாக் பண்ணக்கூடிய அளவுக்கு, ஒவ்வொரு ஹார்ட்டையும் உறிஞ்சடிக்கக்கூடியக்கு அவ்வளோ சூப்பரா வந்து ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணிருப்பாங்க. லவ், அனிமே, ஆக்ஷன்ஸ், ஃபைட்டிங் அண்ட் இதை தாண்டி இன்னும் எக்கச்சக்க ஜானர்ஸ்லாம் இருக்கு. எனக்கெல்லாம் சரியா தெரியல அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நானும் கொஞ்சம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ப்ளோர் பண்ண வரைக்குமே நருட்டோவை தாண்டி இன்னும் பெஸ்ட் அனிமேஸ்லாம் இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க வெறும் நருட்டோ மட்டும் சொல்லிட்டு இல்லாம மற்ற அனிமேஸையும் கொஞ்சம் பாருங்க, அதையும் பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க. ஓகேவா? இந்த வகையில நான் இந்த வாரம் கொண்டு வந்திருக்கிறது த ரேங்கிங் ஆஃப் த கிங். என்னோட மோஸ்ட் சோல் டச்சிங்கான ஒரு அனிமேன்னு சொல்லணும்னா கண்டிப்பா நான் இந்த அனிமே தான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த மூவில போஜின்னு சொல்லக்கூடிய ஒரு மெயின் கேரக்டர் இருக்கும். அந்த ஒரு மெயின் கேரக்டர் ரெண்டு பெரிய ஜெயன்ஸுக்கு பிறந்தக்கூடிய ஒரு குழந்தை. ஆனா அந்த பிறந்த குழந்தைக்கு ஜெயன்ஸுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு பவரும் கிடையாது. ரொம்ப நார்மலா ஹியூமன் மாதிரி இருப்பான். அவனோட அம்மாவும் வந்து இறந்துருவாங்க. வாய் பேச முடியாது, காது கேட்காது. ரொம்ப 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 குட்டியா இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன், சுத்தி இருக்கக்கூடிய எல்லாராலையும் வெறுக்கப்படுறவன். அவனுடைய ஆகட்டும் சரி, அவனோட சித்தி பையன் ஆகட்டும் சரி, அவனோட பிரதர் சொல்ல போனா அவன் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள் எல்லாராலையும் அசிங்கப்படுத்தப்பட்டு, எல்லாராலையும் கொலை பண்ண முயற்சி பண்ணப்பட்டு, அவனால தான் எப்படி இந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு தான் ராஜாவா மாறினாங்க அப்படிங்கிற ஒரு கதையை பேஸ் பண்ணதான் இதுல நிறைய நடக்கும். இதுக்குள்ளார வந்து எக்கச்சக்கமான விஷயம் நடக்கும். இவனுக்கு நடக்கக்கூடிய துரோகங்கள், இவனை கொலை செய்ய முயற்சி பண்றது, இவனை ஏமாத்த பாக்குறது, இவனை பாக்குற விதம், இவனை ஒரு சின்ன பையன் பாக்குற விதம், இவன் சின்ன பையனை விட இவன் எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படிங்கிற பாக்குற விதத்தை எல்லாத்தையும் அதுல வந்து காட்டியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் எப்படி அவன் உடைச்சு மேல வரான், அவன் கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருப்பான். அது அவ்வளோ ஹாசமா காட்டியிருப்பாங்க. அவ்வளோ சோல் டச்சிங்கா இருக்கும் அந்த படத்தை அந்த அனிமேவை பார்க்க ஆரம்பிக்கும் போது. சிங்கிள் சீசன் தான், 2 சீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் தான் மொத்த ஸ்டோரியுமே ஃபர்ஸ்ட் சீசனுக்குள்ளதான் இருக்கும். செகண்ட் சீசன் ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல நடக்கக்கூடிய ஒரு மிட் பாயிண்ட் தான் வந்து செகண்ட் சீசன் நடக்கும். செகண்ட் சீசன் பார்க்கலனாலும் சரி, ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதை மொத்தமா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெஸ்ட் அனிமே பார்த்த ஒரு ஃபீலிங் கிடைக்கும் உங்களுக்கு. போஜி மட்டும் கிடையாது, போஜி கூட இருக்கக்கூடிய இன்னொரு கேரக்டர், அந்த ஒரு குட்டி ஜெல்லி மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு கேரக்டர், அதுவும் இன்னும் சூப்பரா இருக்கும். இந்த 2 கேரக்டரும் ஹோல் டச்சிங்கா இருக்கும். உங்க மனசுலயே வந்து நிக்க ஆரம்பிக்கும். அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்க மனசுக்குள்ளார அந்த 2 கேரக்டர்ஸும் நிக்க ஆரம்பிக்கும். 2 கேரக்டரும் வந்து அவ்வளோ க்ளோசஸா இருப்பாங்க, அவ்வளோ பெஸ்டா இருப்பாங்க. அந்த கேரக்டர் நீங்க பிரிச்சு வச்சா பார்க்க முடியாது. 2 பேரும் அவ்வளோ ஒன்னா இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத மாதிரி அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டர் வந்து வேற மாதிரி தான் வந்து போஜி வந்து கேரக்டர் ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். பட் போக போக போஜிக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க அந்த கேரக்டரோட மொத்த பிஹேவியரும் மாற ஆரம்பிக்கும். மொத்தமா எல்லாமே வந்து மாற ஆரம்பிக்கும். அந்த போஜி கூட அந்த கேரக்டர் கனெக்ட் ஆகி மொத்தமா வந்து போக ஆரம்பிக்கிறது அவ்வளோ சூப்பரா இருக்கும். நான் இந்த மூவியோட ஸ்டோரியை பத்தி நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்பல. ஏன்னா இந்த அனிமேவை பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஸ்டோரியை ஸ்பாயில் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ஒரு சில விஷயங்களை வந்து யோசிச்சு வச்சிருப்பீங்க, பட் அது வந்து இருக்காது. கண்டிப்பா அது வேற மாதிரி தான் வந்து கொண்டு போயிருப்பாங்க. சம் கேரக்டர்ஸ் வந்து வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க, ஸ்டோரிஸ் வேற மாதிரி போக ஆரம்பிக்கும். இந்த எல்லா பிரச்சனைக்கும் நடுவில் இந்த போஜிங்கிற எந்த ஒரு கேரக்டரும் அது கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரெண்டும் என்ன பண்றாங்க, என்னென்ன நடக்குது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை கொண்டிருப்பாங்க. போஜியோட எபிசோட் 1 எண்டிங்ல போஜியோட ஸ்கில்ஸை காட்டியிருப்பாங்க. வேற லெவல் இருந்துச்சு. நான் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. போஜியோட ஸ்கில் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சுத்தமா எதிர்பார்க்கல. வந்து காட்டியிருந்தாங்க இந்த ஒரு கேரக்டருக்கு இப்படி ஒரு பவராடா வேற லெவல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சம ஹாசமா வந்து ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அடுத்தடுத்து போக போக வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்கும். பூஜின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் அவ்வளோ இன்னசென்ட், அவ்வளோ ஒரு சின்ன பையன் தான் வச்சுங்களேன். ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து என்னென்ன இருக்கும், அவ்வளோ அழகா சுட்டித்தனம் பண்ணிட்டு, சுட்டித்தனத்தை விட அவ்வளோ இன்னசென்ட்டா இருக்குன்னு சொல்லலாம். அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப இன்னசென்ட். ஒருத்தனுக்கு சட்டை வேணும்னு கேட்டா கூட போட்டிருக்க சட்டையை கழட்டி குடிக்கிற அளவுக்கு அவ்வளோ இன்னசென்ட்டான ஒரு சின்ன குழந்தை. அதுக்கு வாய் பேச முடியாத, காதை கேட்காத, அது லைஃபை எப்படி ஜேர்னி கொண்டு போகுது, எப்படிலாம் அடுத்தடுத்த விஷயங்கள் நகர்த்தி போகுதுங்கிறத அவ்வளோ சூப்பராக காட்டியிருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய பிரதர் கேரக்டர், அவங்களோட ஸ்டெப் மதர் கேரக்டர், அவங்க கூட வேலை செய்ய அந்த காட்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் தான் இருக்கு. இந்த மூவியை பத்தி நான் சொல்லணும், இந்த அனிமையை பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் வந்து சொல்லிக்கிட்டே போவேன். அவ்வளோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா நீங்க இந்த அனிமையை வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அனிமேன்னு சொல்லலாம். ஏன்னா பெஸ்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அனிமே. இந்த அனிமையோட சஜஷன் தான் இப்போ வந்து கொடுக்குறேன். இந்த அனிமையை மொத்தமா யாராச்சும் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தது கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா இந்த அனிமையோட ஃபுல் ரிவ்யூ நான் வந்து நெக்ஸ்ட் முடிஞ்ச வீடியோல வந்து போட ட்ரை பண்றேன். இது தமிழ் டப்பிங்ல இருக்கு, கிரன்ச்சி ரோல்ல இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க.